விவசாய நிலத்தில் மது போதையில் கலாட்டா செய்த நபர்களை தட்டி கேட்ட நபர். SC/ST பிரிவில் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கிருஷ்ணகிரி SP அலுவலகத்தில் புகார் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் காவல் எல்லைக்கு உட்பட்ட GP பகுதியில் வசிக்கும் மாற்று சமூக மக்களை பட்டியல் சமுதாய இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பயங்கர ஆயுதங்கள் கொண்டு தாக்கி அராஜகம் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதை ரத்து செய்ய கோரி கத்தி குத்தில் காயமடைந்த தனுஷின் தாயார் மஞ்சுளா கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். புகார் மனுவில் தொட்டேகானப்பள்ளி கிராமத்தை சார்ந்த ரமேஷ், சண்முகம், சூர்யா, ஹரிஷ், மதன், பிரசாந்த் ஆகியோர் புருஷோத்தமன் விவசாய நிலத்தில் அமர்ந்து மது குடித்துவிட்டு மது பாட்டில்களை வயலில் உடைத்து வீசி பிரச்சனை செய்துள்ளனர். தட்டி கேட்ட நிலத்தின் உரிமையாளர் புருஷோத்தமனை கடுமையாக தாக்கி அவரின் ஊருக்கே சென்று கத்தியில் குத்தி கொலை செய்ய முயன்றதாகவும், இது குறித்து புகாரின் பேரில் எதிரிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், சம்பவம் நடந்த 2வது நாள் ரமேஷ் குழுவை சார்ந்த சிலர் வேண்டுமென்று சாதியை சொல்லி திட்டியதாக எனது மகன், ஊர் இளைஞர்கள் மீது SC/ST வன்கொடுமை பிரிவின் கீழ் பொய் வழக்கு பதிவு உள்ளனர். மேலும் எனது மகன்களை வெளியில் வந்தால் கொலை செய்வதாக காவல் நிலையத்திலேயே மிரட்டல் விடுகின்றனர். எனவே பொய் வழக்காக பதிவு செய்துள்ள SC/ST பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக SC/ST வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள நபர் வாய் சரியாக பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. பேர் ராஜ்குமார். நான் GB. நாங்கள்லாம் ஒரு 200 குடும்பம் GBயில் வசிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் எப்பவுமே கூலி வேலை தான் எங்களோட எல்லாமே வேலை. எங்கள் எல்லாருமே கூலிக்கு தான் போகிறாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்து தோட்டத்துக்கிட்ட மாடு மேய்ச்சிட்டு என் தம்பி ஒருத்தர் புனித்தன்ட்டுவன் வந்துட்டு இருக்கும்போது இவங்க தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் அந்த பக்கமாக போய் இது பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க இருந்துட்டு, நீ எதுக்குடா அப்படி கேட்குற, உனக்கு என்ன இதில் வேலை, நீ வேலை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அவனை கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசி அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. குடிச்சிட்டு பாட்டில் அடிக்கிறது. அப்புறம் சரி, அவன் வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு ஒரு அவன் ஊரில் போய் ரமேஷ்ன்றவன் ஊரில் போய் ஒரு 50 பேரை கூப்பிட்டு வீட்டுக்கிட்டே அடிச்சுட்டு திரும்பி மறுபடியும் போய் குடிச்சிட்டு மறுபடியும் GBயில் ஒரு 50 பேரை கூப்பிட்டு ஒரு 50 பேரை அடிச்சிருக்கான். அதை மறுபடியும் என் தம்பி இவங்களெல்லாம் ஒரு 4 பேர். சரி, தடுக்க போனவங்களெல்லாம் கத்தியில் குத்திருக்கான். அதோட ஆதாரங்கள் எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. எடுத்துகிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் கலர் ஜெராக்ஸ் SP ஆஃபீஸில். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்கள் கேஸ் கொடுக்க போனால் SC/ST ஆக்டில் போட்டிருக்கோம். நீங்கள் தப்பே பண்ணலன்னா கூட உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கழித்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நீங்கள் அவங்களது தான் எடுப்பாடும், உங்களது எடுப்பாடாது. நீங்கள் செத்தா கூட அவங்கள யாரும் கேட்க முடியாது. நீங்கள் SCனா நீங்கள் அடிக்கலைன்னா கூட அவங்க கேஸ் கொடுத்தா உங்கள் மேலே தான் கேஸ் போடுவோம். இவங்க எல்லாம் கூலிக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு 4 பேர் மேலே இவங்க போய் SC/ST ஆக்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் 2 லட்சம் ஆகும், 1 லட்சம் ஆகும்ன்றாங்க. இவங்கெல்லாம் 200-300 ரூபாய்க்கு கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க. இவங்கள இந்த மாதிரி பண்ணி அந்த அடிதடி பண்ணவங்களை கேட்க போனால் அவங்க 5 பேர் மேலேயும் எப்பவுமே கேஸ் இருக்குது. ஒரு 4-5 கேஸ் இருக்குது ஆல்ரெடி. இவங்கெல்லாம் யார் மேலேயும் கேஸ் இல்லை. இவங்க சும்மா வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கிற பசங்க. இவங்கள தேவையில்லாமல் வந்து 4-5 வாட்டி அடித்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி போய் கேட்க போனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் விசாரிச்சுட்டு எங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் தண்டனை கொடுங்க, தண்டிக்கிறதுல எங்களுக்கு இன்னும் தொந்தரவு இல்லை. ஆனால் விசாரிக்காமல் எங்கள் மேலே SC/ST ஆக்ட் போட்டிருக்காங்க. விசாரிச்சு போட்டால் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட. அதுக்காக தான் SP ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதை விசாரிச்சு ஜாதி கலவரம்னு அவங்க எங்களை ஏமாத்துறாங்க.